இப்போ இந்த தங்கச்சிக்காரியுமே அவளோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவான். ஆனா அவங்க அண்ணங்காரன் இப்பலாம் எதுவுமே கண்டுக்கவும் மாட்றான். அது மட்டும் இல்லாம அவனோட சந்தோஷம் மட்டும் தான் அவன் முக்கியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ எங்க வேதனைய மட்டும் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ லாஸ்ட்டா ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க ஹஸ்பண்ட் அவகிட்ட தப்பா நடந்துக்க வரும்போது இவளுமே தள்ளி விட்டுருப்பா. இதனால அவனுமே கோவப்பட்டு அவள தள்ளி விட அவளுக்குமே ப்ளீடிங் ஆயிடும். இதுக்கப்புறம் இந்த வீட்ல இந்த கொடுமைகள்லாம் என்னால அனுபவிக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் இந்த வீட்ல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பொண்ணுமே அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துருவா. இப்போ வெளியில இந்த பொண்ணு தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ரோட்ல இருக்க 2 பேரும் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. அப்போ சரியா அந்த காய்கறி விற்க வந்த அந்த பையன் தான் இந்த பொண்ணையும் வந்து காப்பாத்துறான். இப்போ அந்த பொண்ணுகிட்டயுமே நீங்க இந்த நேரம் என்ன பண்றீங்க, வாங்க உங்க வீட்ல உங்களை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன், இதுக்கப்புறம் என்னால் அங்கே போகவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்குற இவனுமே சரி அங்கே போக உங்களுக்கு விருப்பம் அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறான். இதனால் அந்த பொண்ணுமே தயங்குறா. இப்போ அவனுமே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம், நான் நினச்சா இங்கேயே, ஆனால் நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை, என் கூட வாங்க, நம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணுமே சரின்னு சொல்லி அவங்க கூட நம்பி போகிறாங்க. இப்போ மறுநாள் அவங்க அண்ணனும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்மே அந்த பையனோட வீட்டுக்கு வராங்க. ஒழுங்காக என்னோட ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டி அமைச்சிரு, இல்லைன்னா உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பையனுமே உன்னோட ஒய்ஃப் உன்னை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கா, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுன்னு சொல்லும்போது என்னோட பொண்ணாட்டி நீ அனுப்புறியா இல்லை நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணவான்னு சொல்லி அவனும் சொல்ல நான் ஒழுங்காக உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன அவங்க தெரியாது அப்படின்ற மாதிரி எந்த பையன் சொல்கிறான். இதனால் அவங்க அண்ணனுமே நான் என்னோட தங்கச்சி மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன், அவளை கொஞ்சம் வெளியில் வர சொல்லும்போது இப்போ அந்த பையனுமே உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்கா, நீங்கள் எவ்வளோ ஒரு கேடுகட்ட அண்ணன்றதையும் சொல்லியிருக்கான், ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே அனுப்பி விட்டுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து அண்ணங்கார பையனை அவங்க பொண்ணாட்டையும் பார்த்துட்டு ஒழுங்காக அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாரு, இல்லை அப்படின்னா உங்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, நீங்கள் எல்லாம் எவ்வளோ லோ கிளாஸ் ஃபேமிலி, ஆனால் ஒன்று நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒழுங்காக அவளை கூட்டிட்டு வா, இல்லைனா நாங்கள் வெளியில் மான மரியாதையோட இருக்கவும் முடியாது. இதை கேட்டால் அந்த அண்ணங்காரனும் எப்படியாச்சும் தன்னோட தங்கச்சி மீட் பண்ணி அவனுமே சொல்லிட்டு அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஜன்னல் வழியாக உள்ளே போயிடுறான். இப்போ அவங்க தங்கச்சி பார்த்த உடனே நீ எப்படி உள்ள வந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணுமே கேட்க நான் எப்படியோ வந்தேன், தயவு செஞ்சு எனக்காக என் கூட வா, உனக்கு புரியுதா இல்லையா, நான் இப்போ ஒரு கம்பெனியோட CEO ஆக போறேன், ஆனால் நீ அந்த விஷயத்தை கெடுத்துட்டு போல, தயவு செஞ்சு எனக்காக வான்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட நான் வரவே மாட்டேன், நீ என்னதான் பண்ணாலும் சரி நான் அங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்ல இப்போ இந்த அண்ணங்காரனும் தன்னோட வைஃப் எங்க நம்மள CEOவா ஆக்காம போயிடுவாளுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இப்போ அந்த பொண்ணுமே ஒழுங்கா என் கூட வரையா இல்லையான்னு லாஸ்ட்டாக கேட்பான். இப்போ அவளுமே வரமாட்டேன்னு சொன்னதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டை எடுத்து அந்த பொண்ணையுமே அடிச்சிடறான். இதில் அந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறா. இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த பையனுமே பார்த்துடுறான். இப்போ போலீஸ் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறதுனால போலீஸுமே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச அந்த தங்கச்சியும் இறந்து போயிடுறா. தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா லீட் பண்ணணும்னு நினைச்ச அந்த அண்ணனுமே ஜெயிலுக்குள்ள போயிடுறான்.